ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டில் பீஸா செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எதுக்காகன்னா, நம்ம பீஸாவுக்கு மாவு பிசைவோம்ல, அது நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரத்துக்காக நான் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சம் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். நம்ம அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நல்லா ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வரும். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா சர்க்கரை கரையணும், அதுக்காக. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 2 கப் மைதா மாவு எடுக்கிறேன். இப்போ கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம சலிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். இப்போ நான் மைதா மாவில் பண்ணுறேன். மாவு நல்லா சலிச்சாச்சு. இப்போ அடுத்தது இல்லை உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்னா நெய் சேர்க்கலாம், பட்டர் சேர்க்கலாம். உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் ஆயில் சேர்க்குறேன். இது நல்லா கலந்துட்டு நடுவில் லைட்டாக அப்படி இப்போ நம்ம ஈஸ்ட் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம். அதில் எடுத்து இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், மேலே நல்லா கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கலந்துக்கலாம். இல்லையே சுகர் சேர்த்துருக்கேன், அதனால் சுகர் வேண்டாம். இப்போது இது நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும் கையில். ஆனால் நம்ம 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். மேக்ஸிமம் இது 1 ஹவருக்கு நம்ம ஊற வைக்கணும். நம்ம கையை நல்லா பிசைய நம்ம கையில் மாவு ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். எனக்கு இடம் சின்னதாக இருக்கனால நான் இந்த இதுலேயே பவுல்லையே நான் பிசைகிறேன். இப்படியே பாருங்கள், நம்ம கையில் மாவு பிசைய ஒட்டவே இல்லை பாருங்கள். இது மாதிரி நம்மளுக்கு மாவு பிசையணும் நல்லா. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி கையில் ஒட்டவே இல்லை சுத்தமாக. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 ஹவருக்கு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு நல்ல சுத்தமான டவல் எடுத்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிட்டோம். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே ஆயிடுச்சு. இப்போ 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம், இப்போ அவ்வளோ மாவு வந்திருக்கு. இப்போ என்னென்னா இதுக்குள்ளே நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டி நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
மீதி மாவும் இதே மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயோ இல்லை நெய் பட்டர் எது வேணாலும் உங்கள் விருப்பம். நீங்கள் அது மாதிரி லைட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவு நம்ம தூவிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவை நம்ம கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையிலே இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓரம் ஃபுல்லாக அமுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நம்ம குழி மாதிரி பண்ணிக்கணும். நம்மளே செய்யலாங்க வீட்டில், ரொம்ப ஈஸி தான். நம்ம கடையிலலாம் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சீஸ் கூட அதே நம்மளே ரெடி பண்ணலாம். நானும் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஃபோக் கரண்டியை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குத்திக்கலாம். எதுக்காகனா மாவு வந்து உள்ளுக்குள்ள இருந்து எலும்பி வராது, அதுக்காக தான் இது வேணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் சாஸ் வந்து பீஸா சாஸ் வந்து கடையில் வாங்கியிருக்கேன். அதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் கடையில் வாங்கியிருக்க பீஸா சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு பன்னீர் சேர்க்குறேன். நான் பன்னீரை வந்து லைட்டாக பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது மொசரேலா சீஸ், இதை வந்து நான் சேர்க்குறேன். நிறைய வேணால் நிறைய சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இருந்தால் போதும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நான் வெங்காயம், அடுத்தது குடமிளகா, அடுத்தது கார்ன், இவ்வளோதான் ஸ்வீட் கார்ன், இவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம்னா என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் சேர்க்கலாம், மஷ்ரூம் சேர்க்கலாம். அடுத்தது நான் ஸ்லைஸும் எடுத்துருக்கேன், சீஸ் ஸ்லைஸு. இப்போ அதையும் நம்ம வந்து சேர்க்க போகிறேன். என் குழந்தைங்களுக்கு வந்து சீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சீஸ் நிறைய சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்க்குறேன். இதெல்லாம் கடையில் வாங்கினது தான். லைட்டாக துவைக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிக்சட் ஹெர்ப்ஸும் நான் சேர்க்குறேன். நடுவில் என் பொண்ணு வந்து அதை சேர்க்கலையா இதை சேர்க்கலையான்னு கேட்குறான். நடுவில் வந்து பாருங்க, இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பீஸா ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் கடாயில் தான் நான் பண்ண போகிறேன். கடாய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பீஸா வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். உப்பு போட்டு அது மேலே ஸ்டாண்டு போடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடி இருக்குல்ல, அது கூட நம்ம
திருப்பி போட்டு நம்ம கடாயில் யூஸ் பண்ணலாம், குக்கரில் யூஸ் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான், எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸாவை எடுத்து நம்ம அங்கே அதில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இதில் வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் மேலே நான் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பீட்ஸா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. லைட்டாக இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கத்தியில் லைட்டாக குத்தி பார்க்கலாம். இந்த சைடில் ஓரத்தில் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு, ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பீட்ஸா. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நான் ஒரு 20 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்து பீட்ஸா வந்து ரெடி பண்ணல. பாருங்கள், மாவு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 1 ஹவர் வந்து ஊற வைக்கணும். மீதி எல்லாம் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சைடெலாம் எவ்வளோ அப்படியே சூப்பராக குண்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பீஸ் போடலாம். ஐயோ, சைடில் வந்து சுடுது, அதனால நம்ம வந்து பார்த்து செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே நான் சுட எடுக்கிறேன். சுடுது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்துருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஐயோப்பா, பார்க்கவே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பாருங்கள், வீட்லேயே நம்ம பீஸா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் பொண்ணுங்க சாப்பிட்டு பார்க்குறேன்னு வச்சுங்க. இது என் சின்ன பொண்ணு வந்து டியூஷன் போயிட்டா, அவளை விட்டுட்டு இப்போ இவங்க 2 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிடுங்கடா, எப்படி இருக்குன்னு சொல்லணும். சூடாக இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.